எல்லாம் போனாங்க கோயிலுக்குள்ள. ஆனால் அங்க இருந்த பார்ப்பனர்கள், பரதனுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், சராயு வந்து தீர்ப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா, வேர்ல்ட் சிவிலைசேஷன்ல முதல் ஜெனோசைட், கோவில் வாசலில் மறைந்து கொண்டு கோயிலுக்குள் போய் வெளியில் வந்தவர்கள்லாம் ஒருத்தனையா தலையை வெட்டி சாய்த்தார்கள். அது சராய் ஒரு வரலாறு. அதே நிகரானது பாஸ்கர சேதுபடியே வருது. ராமநாதபுரத்தில் டேம் கட்டுறது காரணம் பாஸ்கர சேதுபடியோட முயற்சி. பொருளாதார ரீதியாக நான் ஏன் பாஸ்கர சாஹிபதியை சொல்றோம்னாக்கா, முழுக்க முழுக்க வறண்ட ஒரு நிலம், எந்த பயிரும் விளைச்சல் இல்லாத ஒரு பயிர். இவங்க சொன்ன மாதிரி அந்த சீமக்கரவேலம் தான் அவங்க கொடுக்குது. ஆனா சீமக்கரவேலை மட்டும் அதுல இருந்து எப்படி ஒரு பொருளாதாரத்தை ஆதாரத்தை கொண்டாக்கா, அந்த ஃபிட்டஸ்ட் ஆஃப் ஃபிட்டஸ்ட் சர்வைவருடைய இதுதான். வேற எதுவுமே இல்லைனாக்கா நான் இதை யார் தேர்ந்து கொள்கிறேன்றக்காக. ஸோ இதுதான் எனக்கு வாழ்வாதாரம், ஆனா இதுலதான் வைக்கிறேன்னு மக்கள் அங்கு சொல்லவில்லை. ஆனால் ராமனை விரும்பி ஏற்கவில்லை. ராமநாதபுரத்து மக்கள் சீமக்கரவேலை விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மாறுதல்கள், ஒரு மாறுதல்கள், ஒரு மாற்றம், ஒரு ஆல்டர்னேட், ஒரு இன்னொரு வழிமுறை அவர்களுக்கு கிடைக்குமானால் அந்த நிலத்தை உடைய தன்மையை தரம் உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சலுகையும் அங்கு ராமநாதபுரத்துக்கு கிடைக்கும் என்றால் அந்த மக்கள் இயற்கை வேளாண்மை கண்டிப்பாக ஏற்படுகிறார்கள் நம்பிக்கை. ஏன் சராய சொல்லிட்டு பாஸ்கர சேதுபதியை சொல்றோம்னா, பாஸ்கர சேதுபதியும் இதை சாதித்ததால், அந்த அணைக்கட்டை சாதித்ததால் மக்கள் நம்ம மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு அவரும் ஒரு ஆலய பிரவேசத்தை கொடுக்குறாங்க. கோயிலுக்குள்ள அனைத்து சமூகத்தினரும் கோயிலுக்குள்ள போகலான்னு பாஸ்கர சேதுபதி ஒரு ஆணையை போடுறாரு. சராயு போட்ட ஆணை இப்போது என்ன நடந்ததோ வரலாறு அப்படியே திரும்ப நடந்தது பாஸ்கர சேதுபதி காலத்துல. ஆகப்பட்ட பலதரப்பட்ட சமூக பொருளாதார சிக்கல்களை பிணைந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த ராமநாதபுரத்து மக்கள். ஆக ராமநாதபுரத்தின் மீது இன்றைய விழாவில் இருந்து நமது கவனம் செல்கிறது, அங்கு நமது குறி விழுகிறது என்று சொன்னால் இந்த வைகாசி திருவிழா நிஜமாகவே வெற்றி காண்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இந்த மாதத்துக்கு ஒரு திருவிழா என்று நாங்கள் ஆரம்பித்தது தை முதற்கொண்டு. ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் ஒரு சிறிய அறிமுகமாக சொன்னேன். தை முதல் நாள் தமிழர்களுடைய புத்தாண்டு நாள். தை முதல் நாளே தமிழர்களுடைய திருநாள் என்ற கருத்தினை ஆழ நாம் பதிய வைக்க வேண்டும் என்ற ஒரு இலக்குடன் ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுடைய முதல் தை 1ஆம் தேதி தமிழர் திருநாள் என்று ஆரம்பித்தோம். அதை தொடர்ந்து பங்குனி திருவிழா, ஐப்பசி திருவிழா, சித்திரை திருவிழா என்று இந்த 5 வைகாசி வரை 5 திருவிழாக்கள். ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தினுடைய சிறப்பு நாட்கள் சிறப்பாக கவனிக்கப்பட வேண்டிய தலைவர்கள், அரசியல் சிந்தனைகளை ஒன்று திரட்டி நாம் நிலைப்படுத்திய ஒரு நிகழ்வுதான் ஒவ்வொரு மாதத்திலும் முதல் நாள் நாங்கள் முன்வைக்கின்ற அந்த மாதத்திற்கான திருவிழா. அந்த வகையிலே இன்று இயற்கையோடு பல இடத்துல போனீங்கன்னாக்கா இஸ்ரேல் பற்றி எறிகிறது, பல இடத்துல வந்து காட்டு தீ பரவுகிறது, பல இடங்கள் தீகள் தன்னால காரணம் இல்லாமல் பரவுது. அதற்கு காரணம் சில தருணங்கள் சொல்றாங்க, எங்கோ பற்றிய தீயை பறவைகள் கொண்டு சேர்ப்பதால், அது காற்றினால் போருன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னொரு கருத்தியலும் இருக்கின்றது. வெப்பநிலை மாறுகின்ற காரணத்தினால் இருக்கின்ற தாவரங்கள் காய்வதனால் காய்ந்த தாவரங்களால் அந்த சூடை தாங்க முடியாமல் அது தானாக தீப்பற்றிக் கொள்வதும் இந்த காட்டு தீக்களுக்கும் நாட்டுக்குள் நடக்கின்ற தீ விபத்துகளுக்கும் முக்கிய காரணமாக அமைகிறது என்று சொல்கிறார்கள். அப்படி நாம் சந்தித்து வருகின்ற மிகப்பெரிய பேரிடர்களுக்கு வேளாண்மையின் மீது நாம் செலுத்துகின்ற ஒரு அக்கறை ஒரு தீர்வாக அமையும் என்ற கருத்தியலும் இந்த முன்வைத்து இந்த வைகாசி திருவிழாவை நாங்கள் இன்று பலருடைய ஒத்துழைப்பினோடு, பல நிகழ்வுகளோடு, நல்ல ஒரு கலந்துரைகளோடு, நல்ல சிந்தனைகளோடு நிறைவு செய்கிறோம். நிறைவுரை ஆற்ற ஸ்னேகா. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இது எங்களோட ஃபர்ஸ்ட் விசிட் இல்லை இந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்க்கறது. இதுக்கு முன்னாடி ஒரு முறை நாங்க வந்தோம், என்ன இருக்கு என்ன அப்படின்னு பார்க்க வந்தோம். நாங்க வந்த உடனே எங்களை உட்கார வச்சு ஃப்ரெஷ்ஷா அவரோட தென்னை மரத்துல இருந்து இளநீ கொடுத்தாரு முதல்ல. அதுலயே நாங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். இளநியே ஃபர்ஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் நொங்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவரோட இந்த மாதிரி எங்களை நல்லா உபசரிச்சு நல்லா சாப்பிட வச்சு அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஃபுல்லா சுத்தி காட்டினாரு. 12 மணி வெயில்ல ஃபுல்லா சுத்தி காட்டினாரு. அந்த வெயில்ல எல்லாம் அவங்க வேற யாரும் களை எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க.
அந்த வெயில அவங்க எப்படி அந்த வேலை பண்ணாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. அதை முடிச்சிட்டு அப்படியே ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி டயர்ட் ஆகி அப்படியே அவரோட வீட்டு பக்கமா கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்து பார்த்தா அம்மா வந்து ஒரு பானை ஃபுல்லா மோர் கடைஞ்சி வச்சிருந்தாங்க. அந்த மோரை குடிச்சிட்டு ரிஃப்ரெஷிங்கா அப்புறம் நாங்கள் கிளம்பி போனோம். இது வரைக்கும் எல்லாருமே வந்து நிறைய ஹோட்டலுக்கு போயிருப்போம், ரெஸ்டாரண்ட்ஸ் போயிருப்போம், நல்லா சாப்பிட்டுருப்போம். போன முறை வந்தப்போ லக்ஷ்மணன் சார் சொன்னாரு, நீங்க வாங்க நம்ம பாத்துக்கலாம், அதோ இருக்கு ஆறுல இருந்து மீன் பிடிச்சிட்டு வரலாம், அதோ இருக்கு கோழி வெட்டிடலாம், கோழி போட்டுக்கலாம், நீங்க வாங்க நம்ம பாத்துக்கலாம், நீங்க வாங்க நம்ம பாத்துக்கலாம். உங்களுக்கு என்ன காரக்குடி வருமா, என்ன இருக்கா, என்ன நாங்களே போறோம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வாங்கலாம், எத்தனை பேரும் நீங்க சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நானும் ஆர்வமா கிளம்புனேன். இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருக்க போகுது. இது இங்க வந்து நான் சாப்பிட்டப்போ அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கா நல்லா இருந்தது. அடுத்து வந்து லக்ஷ்மணன் சார் வந்து பாட்டு பாடினார். அந்த பாட்டு வந்து அவர் ஹார்ட் ஃபெல்ட்டா பாடினாரு. அந்த ஹார்ட் ஃபெல்ட் வந்து அவருக்கு மட்டும் அது ஃபீல் ஆகலை, இங்க இருக்கிற நிறைய பேருக்குமே அது டச் ஆச்சு. சில பேர் வந்து லைட்டா கண்ணீர் கூட விட்டாங்க. அதை நான் பார்த்தேன், நான் நோட்டீஸ் பண்ணேன், நான் யாருலாம் சொல்ல மாட்டேன். அது வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே நிறைவா இருந்தது. நானும் எங்க ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு திருவிழாவும் ஆர்கனைஸ் பண்ணும்போது, ஒவ்வொரு இதுவும் ஆர்கனைஸ் பண்ணும்போது இது கரெக்டா போயிடணும், இது சரியா வந்துடணும், இது வந்து யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது, எல்லாரும் அவங்க கருத்தை ஃப்ரீடமா சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப யோசிச்சு அதை செய்வோம். இந்த முறை மற்ற திருவிழால இல்லாதது வந்து இந்த முறை லக்ஷ்மணன் சார் பாடின வந்து அது மனசுல ஒரு இறுக்கத்தை உருவாக்குச்சு, ஒரு நிறைய கேள்விகள் உருவாக்குச்சு. அதுக்கான பதில்கள் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனா வந்து ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது உங்களோட உபசரிப்பு, நம்ம வந்து சொந்தக்காரங்க வந்தாலே நம்ம அவ்வளவுதான் கவனிக்க மாட்டோம், நம்மலாம் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நமக்காக இவ்வளவு பண்ணி இந்த வெயில்ல கேஸ் அடுப்புல வரகடுப்புல ரெண்டுத்துலயும் மாத்தி செஞ்சு ஆத்துல போய் மீன் பிடிச்சி காலை நத்தால அதை வெட்டி கோழியை வெட்டி எல்லாருக்கும் இது நல்லா இருக்கணும், கரெக்டா இருக்கணும்னு பார்த்து செஞ்சு இவ்வளவுதான் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லக்ஷ்மணன் சாருக்கும் அவரோட வைஃபுக்கும் அவரோட வைஃபோட தங்கச்சிக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய நன்றி. ரெண்டாவது வந்து நம்ம இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் அவங்களோட டைமை ஒதுக்கி அவங்களுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்லையும் போஸ்ட்போன் பண்ணி, சில பேர் அவங்களோட மீட்டிங்ஸை போஸ்ட்போன் பண்ணாங்க, சில பேர் ஆஃபீஸ்ல லீவ் போட்டாங்க, சில பேர் எக்ஸாம் முடிச்ச கையோட வந்திருக்காங்க, சில பேர் நேற்று எக்ஸாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க, சில பேர் ஊருக்கு போறவங்க எல்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணி இல்லைனா நான் வரேன், இந்த விவசாய நிலத்தை நான் பார்க்கலாம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல அவங்களோட பிஸி ஷெட்யூலையும் தாண்டி இங்க வந்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். மூணாவதா இதை வந்து நான் ஆக்சுவலி முதலே சொல்லியிருக்கணும் ஃபர்ஸ்ட் ரமேஷ் சாருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க வந்து கெமிக்கல் ஃபார்மிங்ல இருந்து ஆர்கானிக் ஃபார்மிங்குக்கு மாற்றணும், அந்த மாத்திர அந்த ஒரு பேச்சுவார்த்தை இருக்குல்ல, தம்பி இது வேணாம்பா இப்படி ஆகுப்பா அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தை இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நிறைய பொறுமை வேணும், நிறைய அனுபவம் வேணும். அந்த மாதிரி நீங்க ஒருத்தர்ல நிறைய பேரை மாற்றணும், இனிமேலும் மாற்றணும். இதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அதுவும் இல்லாம நீங்க லக்ஷ்மணனை மட்டும் மாத்தாம இங்க வந்து நீங்க வாங்க இதை வந்து பாருங்க, லக்ஷ்மணன் என்ன பண்றான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ப்ரமோட் பண்ற மாதிரி எங்க எல்லாரையும் இங்க கூப்பிட்டு வந்து அவரோட கதையை கேட்க வச்சு இதெல்லாம் பகிர்ந்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. கடைசியா வந்து சீனியர் சுரேஷ் பாபு சார், அவர் வந்து நான் கூட சார் போ சார் அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து அதெல்லாம் கிடையாது, பர்ஃபெக்டா இருக்கணும், வரணும், பண்ணணும், ஆர்வமா இரு அப்படின்னு ரொம்ப எஃபர்ட் போட்டாரு. இது வந்து ஒரு அட்வொகேட்டா இருந்து இதெல்லாம் அவருக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனா அவர் பண்றாரு. அந்த ஒரு எண்ணத்துக்காகவே வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பிறந்த நாளை கொண்டாடும் சஞ்சய் 21 வயசான சஞ்சய்க்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சிபிராஜுக்கு வந்து நேற்று நைட்டு தான் கால் பண்ணி நான் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன், அதை வந்து டக்கு நேத்தக்கா பண்ணலாம்க்கா விடுங்கக்கா அப்படின்னு சொன்னதுக்கு சிபிராஜுக்கும் நன்றி. வந்த எல்லாருக்குமே நன்றி. லக்ஷ்மணன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அமைச்சு கோட்டை 2 பேருக்கும் நன்றி. தேங்க்யூ.